மீண்டும் வருகிறார் குருஜி மகாவிஷ்ணு அவர்கள். இம்முறை யூடியூபில் அல்ல, தனது தனிப்பட்ட தளத்தில் வாரம் ஒரு முறை லென்த்தி வீடியோக்கள், ஆன்லைன் பிரைவேட் கோர்சஸாக அறிமுகம். தவறவிட்ட தெய்வீக குரலை உபதேசங்களாக மீண்டும் கேட்கும் ஓர் அதி அற்புத உன்னத பெரும் வாய்ப்பு. தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு சிறப்பு வாய்ப்புகளும் ஆசீர்வாதங்களும் தீட்சையும் காத்திருக்கிறது. இன்றே பதிவு செய்யுங்கள். www.paramporulfoundation.in. அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். குருவே சரணம் ப்ரோ. மதிய வணக்கம். 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 சாப்பிட்டாச்சா எல்லாரும்? எஸ் ப்ரோ. சாப்பிட்டாச்சு bro. என்ன சாப்பிட்டீங்க? நான்வெஜ்ஜா? நான்வெஜ்ஜே விட்டாச்சு. சில பேர் நான்வெஜ்னா ஒரு வேலை எதுவும் கேட்பானோ அப்படின்னு இருக்கு. நான் அதெல்லாம் எதுவும் நான்வெஜ், வெஜ்னா வெஜ். அதுக்கெல்லாம் இல்ல நான்வெஜ்ல விட்டாச்சு ப்ரோ. இல்ல சொல்றேன். நான்வெஜ்லாம் சுத்தமா விட்டாச்சு. அதுக்கு நான் வந்து இது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்ற தடையெல்லாம் நான் கிடையாது. ஓகே, அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையை பொறுத்தது. ஓகே, சாப்பிட்டாச்சு எல்லாரும்? ஆக்சுவலி 12 மணிக்கு இந்த செஷன் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணேன். பட் இருந்தாலும் உங்களை எல்லாரையும் கருத்தில் கொண்டு, சரி அந்த டைம்ல தான் சமைப்பாங்க, சரி அந்த டைம்ல தான் பேசிட்டு இருப்பாங்க, சரி 2 மணினா கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் உட்கார்றதுக்கு ஃப்ரீயா இருக்குமேன்றதுக்காக 2 மணிக்கு பிளான் பண்ணியிருக்கோம். 12 மணிக்கு தான் பிளான் பண்றதா இருந்தது. சரி, பல பேர் சாப்பாடு ஆக்கிட்டு இருப்பீங்க, பல பேர் ஏதாவது டிராவல் இருந்தீங்கன்னா ப்ரேயரா பிளான் பண்ணணுன்றதுக்காகவும் சரி, இல்ல சாப்பிட்டு முடிக்காதவங்க சாப்பிட்டுக்கிட்டோன்றதுக்காகவும் சரி, உங்களை கருத்தில் கொண்டு என்ன பண்ணேன், 2 மணிக்கு இந்த செஷன் அரேஞ்ச் பண்ணலாம். 2 மணிக்கு அரேஞ்ச் பண்ணோம். இப்போ அப்படி கருத்தில் கொண்ட நானு இப்படி பண்ணன்றதுனால இப்ப என்ன நீங்க கருத்தில் கொண்டு என்ன பண்ணணும்? வீடியோ ஓபன் பண்ணி அடேங்கப்பா, அதேதாங்க. கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. இருக்கும் பார்த்து பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களை பார்த்து பேசும்போது எனக்கு ஒரு நிறைவு, மகிழ்ச்சி. சொன்னதுனால இத்தனை பேர் வந்து கேமரா ஆன் பண்ணீங்க. இன்னும் பல பேர் ஆன் பண்ணலையே, ஆன் பண்ணிக்கிங்க. மகிழ்ச்சி. ஓகே, என்ன சாப்பிட்டீங்க? அப்படியே சும்மா அப்படியே இதுல போடுங்க, சாட்ல போடுங்க. சும்மா ஜாலியா பேசுவோம். சும்மா தானே இருக்க போறீங்க, சும்மா ஜாலியா நம்ம பேசுவோம். ஓகே, வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணி. ஓகே, சாம்பார் ரைஸ். உண்மையாவே சாம்பார் ரைஸ் தானா? இல்ல ஏங்க ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா சாம்பார் ரைஸ் நீங்க செஞ்சு சாப்பிடுறீங்க? ஓகே, மட்டன். ஓகே, ஃபுல் மீல்ஸ். ஓகே, மட்டன் குழம்பு. ஓகே, ஃபிஷ். சரி, அம்மன் கோவில் குழம்பு. ஓ, கூழ். ஓகே, அம்மன் கோவில் கூழ். ஓகே, ஜீவகாருண்யம். ஏங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன். சரி, ஏன் இந்த கிளாஸ் இன்னைக்கு ஏன் இதை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்பயுமே எத்தனை பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து உள்ள வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க சும்மா அப்படி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா மீ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் வந்ததே கிடையாது. ஓகே, சுகி மீ. ஓகே, ஏதோட அடிப்படையில் உள்ள வந்து என்னதான் பேசுறான்னு பார்ப்போம். ஏதோ அப்பப்போ லிங்க் ஒன்று வருது, அப்பப்போ போஸ்ட் ஏதோ ஒன்று வருது. ஓகே, ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருப்பீங்க, சந்தோஷம். பல பேர் வந்து எப்பயுமே கிளாஸ் போட்டாலும் சரி, கிளாஸ் போடலனாலும் வந்து ஏதாவது லிங்க் இருக்கா கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரின்னு பல பேர் அந்த அன்புலையும் சரி, ஏதோ கத்துக்கணுன்ற ஒரு ஆர்வத்திலையும் சரி, ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் கிளாஸ் இருக்கு, அது தெரியுமா? 7 மணிக்கு 7 to 9. எத்தனை பேர் கலந்துருக்கீங்கன்னு தெரியாது. 7 to 9 இன்னைக்கு வந்து கிளாஸ் இருக்கு. சரி, பிஃபோரா அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணும்போது சில கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். அதுக்காக இது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனா போக போறது கிடையாது. சில விஷயங்கள் இங்க நம்ம பேச போறோம். அதை பத்தியும் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் அப்படின்றதுக்காக இந்த செஷன் வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, பொதுவாகவே நம்ம ஸ்பிரிச்சுவலா டிராவல் பண்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம தேடி ஓடுவோம் இல்லையா? கோவில் போறதா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இதை கத்துக் கொடுக்குறாங்க, இங்க இதை கத்துக் கொடுக்குறாங்க, மெடிடேஷன் அதை நான் கத்துக்கிறேன், இதை கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களுக்காக நம்ம போவோம். பட் ஆழமா சிந்திச்சு பார்த்தா, ஒரு ஆழமா கவனிச்சு பார்த்தா, வந்தவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை தீரணும், அவ்வளவுதான். இதை எத்தனை பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? அதாவது ஒரு விஷயம் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லிக்கிறோம், மெடிடேஷன் சொல்லிக்கிறோம், இதெல்லாம் கடைபிடிச்சா என்னோட வாழ்க்கையில ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் சரியாகணும் இப்படின்றவங்க எத்தனை பேர் நீங்க யோசிச்சுங்க. ஓகே, நீங்க என்கிட்ட சொல்லணும்னு கிடையாது, உங்களுக்குள்ளேயே நீங்க வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 90% 90%ன்றதே நான் சொல்றது கம்மிங்க. ஓகே, ஒரு 95% மேலன்னு வச்சுக்கலாம். 95% மேல நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அது எந்த பிரச்சனையா வேணா இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் இஷ்யூவா இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா பண பிரச்சனையா இருக்கலாம், இல்ல எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணி எனக்கு ரொம்ப மனசு வலிக்குதுங்க அப்படின்றதா இருக்கலாம், இல்ல யாரையாவது அந்த சூழல்ல இழந்திருக்கலாம், இல்ல நான் நினைச்ச மாதிரியான ஒரு விஷயம் நடக்காம இருந்திருக்கலாம், எனக்கு வீடு கட்டணும்னு நினைச்சேன் ஆனா வீடு என் கையை விட்டு பறி போயிடுச்சா இருக்கலாம், இல்ல கார் நல்லா இப்பதான் வாங்கின ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்றதா இருக்கலாம், என் பையன் பேசலன்றதா இருக்கலாம், எனிதிங், என் ரிலேஷன்ஷிப்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல
ப்ராப்ளமா இருக்கு அப்படின்றதா இருக்கலாம். எது வேணா. ஓகே. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதோ நம்ம ரொம்ப ஏதோ இறைவன் தான் கதின்னு இருக்கிற மாதிரி, அந்த சூழல்ல மட்டும், அந்த பிரச்சனைகள்ல மட்டும் இறைவனை போய் நாடுவோம். ஏதாவது ஸ்பிரிச்சுவலா யாராவது எடுக்குறாங்க அப்படின்னா, நான் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல்ங்க அப்படின்னு சொல்லி உள்ள போய் நம்ம சொல்லிட்டு கலந்துக்கிறோம். அந்த பிரச்சனை இதுல கலந்த உடனே நம்ம கிளாஸே கூட எடுத்துங்க எக்ஸாம்பிளுக்கு. ஓகே. ஏகப்பட்ட பேர் கலந்துருந்தாங்க. ஏகப்பட்ட பேர். பட் அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு இறைவன நெனச்சு பார்த்தாங்களா? அப்படின்னா, அங்க அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். நிச்சயமா இல்ல. ஏன்னா, அங்க பிரச்சனைன்னு வரும்போது தான் இறைவன் தெரியிறாரு. பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் தான் இறைவன் தெரியிறாரு. மத்த எந்த நேரத்திலயுமே எனக்கு இறைவன் தெரியல. ஆமாவா? இல்லையா? இது எத்தன பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? எத்தன பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? ஒருத்தரும் கை தூக்க மாட்டீங்க. சரி, ஓகே. அப்படியே இருந்துங்க. இப்போ இப்ப நம்ம கிளாஸ் பண்ணும்போது ஏகப்பட்ட பேர். ஓகே. ஏகப்பட்ட பேரு கலந்துகிட்டு, அந்த சில விஷயங்கள தெரிஞ்சுகிட்டு அப்படியே கடந்திருப்பாங்க. அப்ளை பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. இல்ல திரும்பவும் வந்து நம்மகிட்ட படிக்கிறாங்களா? அதெல்லாம் தெரியாது. ஓகே. திரும்ப கேட்டுக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனா சில நபர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கைவிட்டு என்னால எண்ணக்கூடிய லெவல்ல நமக்குன்னு எப்பயுமே நம்ம கிளாஸ் பண்ணா சரி, எது பண்ணாலும் உள்ள வந்து உட்கார்றதுக்கு பல பேர் இருக்கிறாங்க. சரண்யா தேவியா இருக்கட்டும், கிருத்திகாவா இருக்கட்டும், சசிகுமார் சண்முகமா இருக்கட்டும், அதே மாரி ரம்யா வா இருக்கட்டும், இல்ல சந்திரகலாவா இருக்கட்டும், அ ஏகப்பட்ட பேர். ஓகே. சில பேர் பேர மறந்திருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. பட்டுன்னு ஞாபகம் வந்தவங்களோட பேர சொல்றேன். இந்த மாதிரி பல பேர் வந்து உள்ள வந்து எப்பயுமே ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. இந்த மாரி ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ள வராங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து எப்படின்னா டெம்பரவரி சொல்யூஷன் இல்லாம அ ஒரு 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 பிக் சொல்யூஷனா அவங்களுக்கு இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு டைம்ல எனக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் நான் ஸ்பிரிச்சுவலா போறேன். நான் பிரச்சனை வரும்போது மட்டும் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு அது டெம்பரவரி சொல்யூஷனா இருக்கும். இப்போ நம்மளோட பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வேணுமா? இல்ல வந்து டெம்பரவரியான தீர்வு வேணுமா? டிசிஷன் யாருது இப்போ? டிசிஷன் உங்களோடது. நான் எதுவும் சொல்லலப்பா. நான் ஜஸ்ட் உங்கள கேட்கிறேன் அவ்வளவுதான். டெம்பரவரி சொல்யூஷன் வேணுமா? இல்ல வந்து நிரந்தர தீர்வு வேணுமா? அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, எனக்கு நிரந்தர தீர்வு வேணும். ஆமாவா இல்லையா? எனக்கு. உங்களுக்கு எப்படின்னு நீங்க கேட்டுக்கங்க. எனக்கு நிரந்தர தீர்வு வேணுமா? இல்ல வந்து டெம்பரவரியா இருக்கக்கூடிய தீர்வு வேணுமா? அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, எல்லாருக்கும் நிரந்தர தீர்வுன்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா டெம்பரவரியா தான் அத அணுகுவோம். எஸ் ஆர் நோ? ஆமாவா இல்லையா? ஆமானா இப்படின்னுங்க. இல்லன்னா இல்லன்னுங்க. ஆமா. அப்ப எனக்கு பெர்மனன்ட்டா ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா, நான் வந்து ஸ்பிரிச்சுவலா டிராவல் பண்றேன் அப்படின்னும்போது, நீங்க சில சில விஷயங்கள் நான் சொல்ற ஹேபிட்ஸ்லாம் நம்ம இங்க கடைபிடிக்கணும். எத்தன பேர் நான் வந்து கிளாஸ்ல டீச் பண்ண ஹேபிட் நீங்க கடைபிடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தன நாளைக்கு கடைபிடிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. இப்ப 2 நாள் பண்ணுவீங்க. 3வது நாளு என்னதான் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆனா என்னால பண்ணவே முடியல. இது பல பேருக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு கேள்வி. என்னால பண்ணணும்னு நெனைக்கிறேங்க. ஆனா என்னால பண்ண முடியல. உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது நல்லா இருக்கு. ஆனா உங்க கிளாஸ் விட்டதுக்கு அப்புறம் நல்லா இல்ல. ஏன்? டெய்லி நான் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். விட்டதுக்கு அப்புறம் ரீசார்ஜ் பண்றது உங்களுக்கே ஸ்டாப் ஆயிடுது. அப்ப என்னன்னா உங்களுக்கு நீங்களே ரீசார்ஜ் பண்ணிக்க தெரியல. அப்ப அத விட்டுறீங்க. அப்போ உங்கள நீங்களே ரீசார்ஜ் பண்ற அளவுக்கான ஒரு நிலைய வச்சுக்கிட்டீங்கன்னா தான், நீங்க ஸ்பிரிச்சுவலா அப்படி டிராவல் பண்ணி போ முடியும். இல்லன்னா நீங்க மத்த டைம்ல சொல்றது எல்லாமே உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கக்கூடிய போய் நான் ஸ்பிரிச்சுவலா இருக்குன்றது எல்லாமே எனக்கு வந்து ஏதோ ஒரு சொல்யூஷன் வேணும் அதுக்காக ஓடுறேன். இங்க பாருங்க, ஸ்பிரிச்சுவலா நான் ஏகப்பட்ட விஷயங்கள உணர்ந்தோ, இல்ல வந்து எனக்கு குருமார்கள் சொன்னதோ, இல்ல வந்து நான் ஏதோ இங்க கேட்டுக்கிட்டதோ, எனக்கு இந்த பிரபஞ்சம் உணர்த்துனதோ, ஏகப்பட்ட விஷயங்கள வந்து சில வீடியோக்கள்லயும் சரி, கிளாஸ்லயும் சரி ஏகப்பட்ட விஷயங்கள குடுத்துருக்கேன். நார்மலா சும்மா ஏதோ கம்மியா இப்படிலாம் கிடையாது. சில விஷயங்கள இங்க மறைச்சு பேசிட்டு, வேற கிளாஸ் வந்தோனே அந்த விஷயத்த எல்லாத்தையும் அங்க பேசுறேன். அப்படிலாம் கிடையாது. ஏகப்பட்ட விஷயங்கள டீச் பண்ணியிருக்கேன். லைஃப் சேஞ்சிங்கா எத்தன பேருக்கு இருந்திருக்கு தெரியுமா? எவ்வளவு ஃபீட்பேக்ஸ் தெரியுமா? இன்னைக்கு உங்கனால தான் இன்னைக்கு வந்து இப்படி இருக்கேன். இது எனக்கு உண்டான பெருமை கிடையாது. பட் என்னன்னா, அந்த விஷயத்த அவங்க கடைபிடிச்சிருக்காங்க. சொன்னது மூலமா ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு மாறி இருக்கு. பட் எல்லாருமே அப்படி இருக்கிறோமா? அப்படின்னா இல்ல. கேட்கும்போது நல்லா இருக்குது. கேட்டதுக்கு அப்புறம் முடிஞ்சிரும். நான் டியூஷன் படிக்கும்போது எங்க டியூஷன் சார் சொல்லுவாரு. நல்லா மோட்டிவேட் பண்ணுவாரு. வேற லெவல்ல மோட்டிவேட் பண்ணுவாரு. பண்ண உடனே ஓகேடா நாளையில இருந்து படிக்கிறோம். அவ்வளவுதான் தட்டோம் தாக்குறோம். தாம்பரத்துல பாக்குறோம். அந்த மாரி இருக்கும். சரி ஓகே நம்மளும் இதுக்கப்புறம் வேற லெவல்ல படிச்சிருவோம் போல. நம்மளும் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துருவோம் போல. சரி இல்லன்னா அப்படியே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம் போல. நம்மளுக்கும் அப்படியே அப்படியே இந்த அப்படியே வச்சா ஏறும் நம்மளுக்கு அப்படி இருக்கும். ஓகே நம்மளும் சாதனையாளன் தான். முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாரு அவரு. எல்லாம் கேட்டுட்டோம். இந்த படிக்கட்டு இறங்குறீங்களா? அந்த படிக்கட்டு இறங்கும்போது இதெல்லாம் மறந்துரும் அப்படின்னாரு. அப்படிலாம் இல்ல அப்படின்னு நான் இருப்பேன். ஆனா அந்த படிக்கட்டு அவர் சொல்லுவாரு ஒரு 10 படிக்கட்டு சொல்லுவாரு. நம்மளுக்கு 2வது படிக்கட்டுலயே மறந்துரும் எல்லாம். அதுக்கப்புறம் எனக்கு கீழ வந்தோனே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட இயல்பான வாழ்க்கை இப்படி போக ஆரம்பிச்ச உடனே நம்மளுக்கு இதெல்லாமே மறந்து போயிடும். அப்ப என்னன்னா இது ஆரம்பத்திலேயே எல்லாருக்குமே இப்ப ஈவன் எனக்கும் தான். ஓகே. பட் நம்ம எவ்வளவு கவனிக்கிறோமோ அந்த கவனித்தலுக்கு தகுந்தால் போல நம்மள வந்து பெர்மனன்ட்டா இங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சில
டெம்பரவரியா இருக்கக்கூடிய சொல்யூஷன்ல இருந்து பெர்மனன்ட்டா நம்மள அங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எப்போ? நம்மள கவனிக்கும் போது. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள இப்ப இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள வரனே. இப்ப ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிறீங்க. ஓகே. எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னு யோசிச்சோம் அப்படின்னா, ஒண்ணு அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். சந்தோஷமா இருக்கவன் ஏங்க இறைவனை தேடி போறான்? ஓகே. அந்த மாதிரி தான். சந்தோஷமா இருக்காங்க ரிலேஷன்ஷிப்ல. நான் எதுக்குங்க ரிலேஷன்ஷிப் ரீசெட்னு ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். ஒண்ணு குடும்பத்துல ஏதோ பிரச்சனை இருக்கும். ஓகே. அதை எப்படி ஹேண்டில் பண்றோன்ற ஒரு கேள்விக்காக உள்ள வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. இல்ல என் கணவர் இப்படி இருக்கிறாரு, இவர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். எதை எடுத்தீங்கனாலும் அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், அதனால உள்ள வரீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இது பிரச்சனையே இல்லாதவங்களும் நம்ம சில பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. என்ன காரணம்னா ஏதோ சில இன்புட்ஸ் இருக்கும் அப்படின்னு. இங்க பாருங்களேன், இப்ப இங்க வந்து உங்களுக்கு இன்னைக்கு நம்ம பேச போற விஷயமே வந்து திருமண வாழ்க்கை எதுக்கு, திருமணம் ஏன் பண்றோம், திருமணம் ஏன் பண்ணணும், திருமணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, திருமணத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படின்ற எல்லா விஷயத்தை பத்தியும் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எதுக்காக திருமணம், இந்த உலகம் எதுக்காக திருமணத்தை ஆதரிச்சது, எதுக்காக நம்ம பண்றோம். சோ அப்ப திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப இதுலயும் பாருங்க, பிரச்சனை இருக்கக்கூடியவன் அதை கவனிக்கிறான், பிரச்சனை இல்லாதவன் விலகிக்கிறான். பட் எல்லாருமே ரிலேஷன்ஷிப்ல தானே இருக்கும். எல்லாருமே ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கும். ஒண்ணு இப்ப நம்ம பேச போறது உள்ள கணவன் மனைவிக்கு ரொம்ப மெயினா இருந்தாலும் உள்ள எல்லா உறவுகளும் இங்க சம்மந்தப்பட்டு வரும். இப்ப கம்யூனிகேஷன்ற ஒரு விஷயத்த பேசும்போது எல்லாருக்கும் உண்டான கம்யூனிகேஷன் தான் அது. அப்போ அதுல நம்ம என்ன கத்துக்க போறோம்? இப்படி ஒரு விஷயத்தையுமே நம்ம டெம்பரவரியா இல்லாம, இப்ப எனக்கு ரிலேஷன்ஷிப்ல இன்னைக்கு பிரச்சனை இருக்குங்க, நாளை இன்னைக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். சப்போஸ் அவனுக்கு நேத்து நைட் இன்னைக்கு சண்டை நடக்கலன்னா இன்னைக்கு நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்ண மாட்டோம். அப்ப என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்ன்ற முன்னாடி ஒரு பக்குவம் தெரிஞ்சதுன்னா, அதுக்கு தகுந்தாற் போல அவனோட லைஃப வந்து அவன் லீட் பண்ணிக்க போறான். இப்படிதான் எல்லா இடங்கள்லயுமே. இப்ப ரிலேஷன்ஷிப்ப வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப பிரச்சனை இருக்கிறவன் ஒரு ரிலேஷன்ஷிப் கிளாஸ் அட்டெண்ட் பண்றான். ஆனா நம்ம எடுக்கிற ரிலேஷன்ஷிப் கிளாஸ் மேரிடா இருந்தாலும் சரி, அன்மேரிடா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இது மிகப்பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணும் ரிலேஷன்ஷிப்குள்ள. ஓகே. அப்ப இதே மாரி தான் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனா ஒரு ஹேபிட்ட நான் கடைபிடிச்சாதான் எனக்கு வருமே தவிர, அந்த டைம்ல ஏதோ 2 போறேன், சும்மா அப்போதைக்கு மருந்து போடுற மாரி தான், அப்போதைக்கு இந்த பாராசிட்டமால் போடுற மாரி தான். அது நிரந்தர தீர்வு குடுக்குமான்லாம் நம்மளுக்கு தெரியாது. எப்போ நிரந்தர தீர்வு வரும்? எப்ப நிரந்தர தீர்வு வரும்? இந்த ஸ்பிரிச்சுவலா நீங்க டிராவல் பண்ணும்போது ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். ஓகே. உங்க அதாவது நீங்க இந்த இந்த மனித பிறப்பா நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்ள இருக்கும். இருந்துகிட்டே தான் இருக்கும். யாருக்கா பிரச்சனை இல்லாம இருக்கா? இல்ல. பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏதோ ஒரு வகையில மன உறுத்தல் இருந்துட்டே தான் இருக்கு. கலக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, எனக்கு இன்னைக்கு மனசு வலிக்குது, அதனால நான் இறைவன்ட்ட போறேன். ஆனா இறைவன்ட்ட போனோனே எனக்கு மனசு அப்படியே ஒரு மாரி அமைதியாகுது. அப்ப எப்பயுமே அந்த இறையில இருந்தோம்னா, அந்த சிந்தனையிலயோ இல்ல அந்த ஒரு ஃப்ரீக்வன்சில இருந்தோம்னா, எப்பயுமே உங்களுக்கு மனம் அமைதியில தான் இருக்கும். அப்ப இது இப்போதைக்கு எனக்கு பெயினா இருக்கு, அந்த டைம்ல மட்டும் நான் இறைவன் போறேன். எனக்கு பெயினா இருக்கு, அந்த டைம்ல மட்டும் இத போய் நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு பெயினா இருக்கு, அதனால மட்டும் நான் இத பண்றேன். இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இதுக்கு பொருந்தாது. இதுக்கு பொருந்தாது. அப்ப பெர்மனன்ட்னா என்ன? சில ஹேபிட்ஸ கடைபிடிக்கணும். எனக்கு தலைவலி வந்துருச்சு, அதனால டேப்லெட் போடுறேன். ஓகே, நல்ல விஷயம் தான், இல்லன்னு சொல்லல. பட் தலைவலி வராம இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குல்ல. நான் நல்ல உணவு எடுத்திருக்கணும். சில ஹேபிட்ஸ் நான் இங்க கடைபிடிச்சிருக்கணும். நல்லா தூங்கி இருந்திருக்கணும். தூக்கமின்மை எனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா? எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, அதனால எடுத்துக்கிறேன். நல்ல விஷயம் தான், இல்லை என்று நான் சொல்லல. நீங்க எந்த இடத்துல வேணா எடுத்துக்கிட்டீங்கன்னா, மெடிடேஷன் கிளாஸ்ன்னு போய் உட்காருவான், ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்ன்னு போய் உட்காருவான், ஏதோ ஒண்ணு சம்திங் உட்காருவான். ஆனா உட்கார்ந்ததுக்கு பின்னாடி என்னன்னா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, பார்த்தா சரியாயிடும், கேட்டா சரியாயிடும் இப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ரெகுலரா அவங்க சொல்றத கடைபிடிக்கும் போது உங்களுக்கு மாறும். அது நான் அதை ஆணித்தரமா அடிச்சு சொல்லுவேன். அதுல எந்த மாற்றமும் உங்களுக்கு, நீங்க அந்த மாதிரி நீங்க மைண்ட் செட்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு டெம்பரவரியா அப்பப்போ கிடைக்கும். ஆனா திரும்ப திரும்ப பெயின் வந்துகிட்டே இருக்கும். எப்படின்றது நீங்க தான் முடிவு எடுத்துக்கணும். ஏகப்பட்ட ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள பேசியிருக்கேன். ஓகே. ஆனா YouTubeலயோ, Instagramலயோ அவ்வளோ பெருசா அதுக்கு உண்டான ரசிகர்கள் இருக்கிறாங்களான்னா கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்க. இத நான் வருத்தமா சொல்லல. எனக்கு ஓடலையேன்னு சொல்லல. மொத்த ஸ்பிரிச்சுவல் மேலேயே ஒரு வருத்தம் இருக்கு. அதனால சொல்றேன். மொத்த ஸ்பிரிச்சுவல் பேசக்கூடியவங்க மேலயும் இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆதரவு இல்லையேன்னு போது ஒரு வருத்தம் இருக்கு. ஏன் தெரியுமா? ஒரு என்டர்டெயின்மென்ட் கன்டென்ட் நான் போட்டேன்னு வைங்களேன். ஒண்ணும் இல்ல. இப்ப நான் வந்து கல்யாணம் ஆயிடுச்சா? இப்போ ஒய்ஃப் கூட சேர்ந்து ஒரு விளாக் பண்ணேன்னு வைங்களேன். நல்லா போகும். நிறைய நீங்களும் ஷேர் பண்ணுவீங்க. நிறைய விஷயங்கள் வந்து லைக் போடுவீங்க. பட் எவ்வளோ நல்ல விஷயங்கள ஏகப்பட்ட பேர் சொல்லலாம். ஏகப்பட்ட பேர். லைக் வந்து பாத்தீங்கன்னா, பகவத் ஐயாவா இருக்கலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா, சேலம் குப்புசாமி ஐயாவா இருக்கலாம். சேலம் குப்புசாமி ஐயா சொல்லாத ஸ்பிரிச்சுவலா? வள்ளல் பெருமான் என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் டீகோட் பண்ணி சொல்றாரு. ஆனா அவரோட வியூஸ் எடுத்து வச்சு பாருங்க.
அவ்வளவு கம்மியா இருக்கு. அப்ப என்ன தெரியுமா இங்க இருக்கக்கூடிய விஷயம்? மக்கள் யாரும் ஸ்பிரிச்சுவலா எதுவும் அங்க தெரிஞ்சுக்கணுன்ற விருப்பம் கிடையாது. ரொம்ப 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 குறைவு. இல்லையே நான் இருக்கனே தம்பின்னா, உங்கள நீங்க சொல்லிக்கீங்க. ஆனா எல்லாரையும் சொல்லாதீங்க. ஏன்னா நான் பார்க்குறேன் எனக்கு தெரியாதா? கிளாஸ் இத்தன பேருக்கு எடுக்குறேன் எனக்கு தெரியாதா? அப்ப என்ன தெரியுமா வேணும் அவங்களுக்கு? ஒரே ஒரு விஷயம் தான். எனக்கு என்ன சாப்பிட்டா பித்தம் தெளியும் அவ்வளவுதான். இது சாப்பிட்டா பித்தம் தெரியுமா? அந்த ஒரு விஷயத்துல மட்டும் தான் இருக்கிறாங்க. வேற எதுலயுமே இல்ல. சொல்றது உங்களுக்கு வலிக்கலாம். ஆனா ஃபேக்ட். அதுதான் ஃபேக்ட். ஓகே. ஏன்னா இவ்வளோ நாள் நான் டிராவல் பண்றேன். அப்ப என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஃபர்ஸ்ட்டு அவங்கள அந்த பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வர்றதா இருக்கு. அந்த பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வந்துட்டு காணாம போயிடுறாங்க. இப்ப ஏகப்பட்ட பேருக்கு அ அது பிரச்சனையா இருக்கு, இது பிரச்சனையா இருக்குன்றாங்க. என்னால உட்காந்து கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியலங்க. மெடிடேஷனே பண்ண முடியலங்க அப்டின்னாங்க. சரி அப்படிங்களாங்கன்னு சொல்லி இப்ப ரீசென்ட்டா நெறைய பேருக்கு வந்து இந்த ரெமெடி குடுத்தோம். ஓகே. அவங்களோட ஜாதகத்த வச்சு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ வச்சு அவங்க வந்து ஆஃபீஸ கான்டாக்ட் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் அந்த டீட்டெயில்ஸ் குடுத்தாங்கன்னா, பர்த் டீட்டெயில்ஸ் குடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன? அவங்களோட கிரகம் என்னென்ன பாதிக்கப்பட்டிருக்கு? அப்படி குடுத்து, இந்தந்த கோவில்ல போய் நீங்க வழிபடுங்க. இந்த தெய்வத்த நீங்க வழிபடுங்க. உங்களுக்கு எல்லாமே வேற லெவல்ல இருக்கும், மாறும் அப்படின்னு சொல்லி குடுத்து, பல பேருக்கு நெறைய ஃபீட்பேக் கூட குடுத்திருந்தேன். பார்த்திருப்பீங்க. ஸோ பல பேருக்கு பல விஷயங்கள் மாறிடுச்சு. சரி இப்ப வாங்கடான்ட்டு கிளாஸ்க்குள்ள கூப்ட்டா, இல்லங்க இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன். பிசினஸ் அப்படி செட் ஆயிடுச்சு. பிசினஸ் இப்படி செட் ஆயிடுச்சு. ஃபேமிலி அப்படி இருக்கு. இப்ப டைமே இல்லங்க அப்படின்ட்டு. அதான் என்னன்னா பிஸி ஆயிட்டானா இங்க கண்டுக்க போறது கிடையாது. ஆனா பிரச்சனையா இருக்கும்போது இங்க. அப்ப என்னன்னா ஏதோ ஒண்ணு எனக்கு இருக்குது. அதனால நான் ஏதோ ஒண்ணு கிடைச்சிருச்சு கிளம்பிடுறேன். அவ்வளவுதான். அப்போ இது வந்து பிரச்சனைக்கு உண்டான ஒரு சொல்யூஷனா மெடிடேஷனையும், ஸ்பிரிச்சுவாலிட்டியும் பார்க்குறாங்களே தவிர, பட் இது என்ன முக்கியத்துவம்? இது என்ன எதுக்காகன்னு ஒண்ணு தெரியல. இது ஏன் நான் பண்ணணும்? அப்படின்றது யாருக்கும் புரியல. ஸ்பிரிச்சுவலா நான் ஏன் டிராவல் பண்ணணும்ன்றது யாருக்கும் புரியலை. புரிந்தால் அத வந்து டெம்பரவரியா வச்சிருக்க மாட்டாங்க. ஏன் சாப்பிடுறோம்? எனக்கு பசிக்குது சாப்பிடுறோம். ஆனா அந்த பசிக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. உடம்போட ப்ராசஸ் எவ்வளோ இருக்கு. அப்ப நான் ஸ்பிரிச்சுவலா இங்க நான் டிராவல் பண்ணும்போது, ஏன் நான் ஸ்பிரிச்சுவலா எனக்கு ஏதோ பெயின் வந்துருச்சு போறேன். அப்படி கிடையாது. இங்க நீங்க படைத்ததற்கு உண்டான காரணம் ஒண்ணு இருக்குது. அந்த படைப்புக்கு பின்னாடி ஒரு மூலம் ஒண்ணு இருக்குது. அந்த மூலத்துக்கு உண்டான ஒரு பதில் ஒண்ணு இருக்குது. அதற்கு உண்டான ஒரு அனுபவம் ஒண்ணு இருக்குது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள பார்த்தா, நான் டெம்பரவரியா இங்க டிராவல் பண்றதுன்றது எனக்கு நோ யூஸ். நான் தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டு அதுல நிலைத்து இருக்கிறது தான் பெரிய விஷயமே. ஆமாவா இல்லையா? எனக்கு இதெல்லாம் தெரியுங்க அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். எனக்கு குடும்ப வாழ்க்கைய எப்படி நடத்தணும்னு தெரியும். சரி ஓகே. ஆனா நான் நடத்தலன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாதே. எனக்கு கார் எப்படி ஓட்டணும்னு தெரியும். ஆனா கார் ஸ்டார்ட் பண்ணி கையில குடுத்தா தெரியும். எனக்கு இதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க சில பொறுப்புகள் உண்டு. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணும்போது ஒரு சில பொறுப்புகள் வரணும். என்னங்க பொறுப்புனா என்ன மாரியான பொறுப்பு? அப்போ எனக்கு வந்து இங்க கல்யாணம்னு ஒரு விஷயம் பண்ணும்போது, எனக்கு சில பொறுப்புகள் உண்டாகுது. ஓகே. நம்ம அதுக்கு உண்டான சில பொறுப்புகள எடுத்திருக்கோம். இத வந்து இல்லறத்தானுக்கு உண்டான 11 கடமைகள்னு சொல்லி திருவள்ளுவர் இத பிரிக்கிறார். ஒரு இல்லறத்த நடத்தக்கூடியவனா இருக்கிறியா? உனக்கு 11 கடமைகள் இருக்கு. அந்த 11 கடமைய பத்திலாம் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே. என்னென்ன கடமை வந்து இந்த கல்யாண வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கு அப்படின்ன கூடிய விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்றோம். பட் அந்த ஒரு பொறுப்பு ஒண்ணு கையில எடுத்திருக்கோம்ல. அந்த பொறுப்புக்கு என்ன மாதிரியான நிலையில நீங்க இருந்து செயல்படுறீங்க? அவ்வளவுதான் கேள்வி. இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா, ஒரு பொறுப்ப எடுத்திருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க இங்க எத பண்ணீங்கனாலும் அதற்கு உண்டான பொறுப்பு இருக்கு. இப்ப நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. ஒரு பொறுப்பு நீங்க தெரிஞ்சோ தெரியாமலயோ அதற்கு உண்டான ஒரு பொறுப்பு எடுத்திருக்கிறீங்க. ஓகே. அப்ப அந்த பொறுப்புக்கு சில வேலைகள்னு ஒண்ணு இருக்கு. அத பண்ணி தான் ஆகணும்.